ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்தார். அவை எல்லாவற்றையும் பார்த்தபோது நன்றாகவும் அற்புதமாகவும் இருந்தது. தேவன் படைத்த அனைத்தும் நன்றாக இருந்ததால் அது அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தியது. தேவன் சகலவிதமான தாவரங்களையும் விலங்குகளையும் படைத்தார். பின்பு மண்ணிலிருந்து மனிதனை படைத்து ஜீவசுவாசத்தை அவன் நாசியில் ஊதி ஜீவனை கொடுத்தார். முதல் மனிதன் ஆதாம் என்று அழைக்கப்பட்டான். பின்பு ஆதாமுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தார். அவள் ஏவாள் என்று அழைக்கப்பட்டாள். தேவன் தமது சாயலின்படியே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். எனவே அவர்கள் தேவனோடு தனிப்பட்ட முறையில் உறவு கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் வளர்ந்தார்கள். அழகிய ஏதன் தோட்டத்தில் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்வுடன் இருந்தார்கள். அங்கு பாடுகளோ மரணமோ துன்பமோ துக்கமோ எதுவும் இல்லை. தேவன் ஆதாமிடம் தோட்டத்தில் உள்ள சகல மரத்தின் பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றார். ஒரு நாள் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அம்மரத்தின் கனியை புசிக்கச் செய்தான். அவள் அதை தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். இருவரும் புசித்தவுடனே தேவனோடு அவர்களுக்கு இருந்த உறவு முறிந்தது. தேவன் பரிசுத்தர், ஆகவே பாவிகள் அவருடைய பிரசன்னத்தில் வாழ முடியாது. எனவே ஆதாம் ஏவாளை தேவன் ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். தேவனுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் இருவரும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இவர்கள் இருவரும் செய்த பாவத்தின் பலனாக மனித சமுதாயம் மரணத்தையும் வியாதியையும் சுதந்திரித்துக் கொண்டது. ஆனாலும் தேவன் மனித இனத்தை நேசித்தார். எனவே மனித இனம் மனம் திரும்பி தன்னோடு இணைந்து ஐக்கியமாக வாழ ஒரு வழியை முன்பே முன்குறித்து வைத்திருந்தார். மனுக்குலத்தை மீட்க தேவன் தனது திட்டத்தை வேதாகமத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். பாவத்திற்கும் மரணத்திற்கும் தண்டனைக்கும் உரிய மனுக்குலம் அதிலிருந்து விடுதலை பெற்று தேவனோடு என்றென்றும் ஐக்கியமாக வாழ முடியும் என்பதே அத்திட்டம்.